ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவிஆர் வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னா, நல்ல காரமான பூண்டு சட்னி ரெடி பண்ண போகிறோம். இந்த பூண்டு சட்னி நீங்கள் 10 நாள் ஆனாலுமே கெட்டு போகாது. இட்லி தோசைக்கு நல்லா காரமாக தொட்டு சாப்பிட்ணுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த சட்னியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 1 கப் அளவுக்கு பூண்டு, 1/4 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் இதை சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இதில் கொஞ்சம் காஷ்மீர் மிளகாவும் நார்மல் வரமிளகாவும் சேர்த்துருக்கேன். 1/4 கப் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கலாம். சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதில் உள்ள மிளகாவை மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். மிளகாவையும் புளியையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். நீங்கள் இந்த சட்னி கூடயே சேர்த்து அரைக்கும்போது மிளகாவோட விதையெல்லாம் சரியாக அரைப்படாமல் கொஞ்சம் வெளியில் தெரியும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு மிளகாவும் புளியும் அரைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அரைக்கும்போது நல்லா உங்களுக்கு மிளகாய் இருக்கிற மாதிரியே தெரியாது. மிளகாவை மட்டும் ஃபஸ்ட்டு அரைக்கும்போது இந்த மாதிரி கொரப்பாக தான் இருக்கும். இப்போ வெங்காயம் பூண்டோடு சேர்த்து அரைக்கும்போது அது சரியாக அரைப்பட்டுரும். உங்களுக்கு இப்போ மிளகாய் சேர்த்துருக்க மாதிரியே தெரியாது. இப்போ நல்லா அரைச்சாச்சு. இந்த மாதிரி திக்காக அரைச்சிக்கோங்க, அப்போ தான் இந்த சட்னி நல்லாயிருக்கும். உப்பு மட்டும் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தேவைன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சட்னியை தாளிச்சிக்கலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி சேர்த்து கடுகெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் இதிலையே நம்ம சட்னியெல்லாம் சேர்த்துக்கலாம். சட்னியை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு அந்த சட்டியில் உள்ள ஹீட்லேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கலை. இப்போ இதை பவுலுக்கு மாற்றிக்கலாம். உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சூப்பராக சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போது பவுலுக்கு மாற்றினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் எடுத்துட்டு அது நல்லா சூடு பண்ணி அந்த சட்னி மேலே ஊற்றிக்கலாம். சூடு பண்ண எண்ணெயை சட்னியில் ஊற்றும் போது அந்த சட்னி கெட்டு போகாமல் இருக்கும். உங்களுக்கு 10 நாள் ஆனாலும் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி.